அந்த வகையிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அணியாக நின்று மீண்டும் அரசாங்கத்துக்கு அதே பரிசை வழங்க வேண்டும். வருகிற அரசாங்கத்தாலும் இந்த அரசாங்கத்தாலும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக அடிக்கடி ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்து போகின்ற அந்த நிலையிலே மக்கள் அவரை பார்ப்பதற்கு சாரசாரையாக செல்லுகின்ற அந்த சூழலிலே எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற ஒரு சூழ்ச்சியை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது. மக்கள் மீது தாங்கள் நன்மை கொண்டவர்களாக அன்பு கொண்டவர்களாக வெளியிலே காட்டிக்கொண்டு இரகசியமாக திணைக்களத்தை கொண்டு செய்கின்ற அனைத்து அடாவடித்தனங்களையும் செய்துவிட்டு இப்பொழுது தண்ணி கொடுப்பதாக பல ஏக்கர் கணக்கிலே காடுகளை அழித்து மீண்டும் சிங்கள குடியேற்றத்தை கொண்டு வந்து எங்களுடைய வன்னி மண்ணிலே அந்த துவக்கை எடுத்து போராடி மாவீரர்களாக போராளிகளாக மதித்த அந்த இளைஞர்கள் அந்த யுவதிகள் எங்களுடைய மக்கள் மீது அவர்கள் தங்களுடைய கால்களை வைத்துக் கொண்டு எங்களுடைய நிலத்தை அபகரிக்கின்ற சூழலை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். கிபிலோயா திட்டம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொன்னதை போல 83ஆம் ஆண்டு வேற மாகாணங்கள்ல இருந்து கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட மக்களுடைய நீர்த்தேவைக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த கிபிலோயா திட்டம். இங்க மகாவலி தண்ணி வர இல்ல, நெடுங்கேணியில பெய்கிற மழை நீரை சேகரித்து குடியேற்றவாசிகளுக்கு கொடுப்பதானதான் இந்த கிபிலோயா திட்டம். தமிழ் மக்களுடைய சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையான போராட்டமாக இது அமைகிறது. ஏனென்றால் பல தசாப்தங்களுக்கு முன்னராகவே தயாரிக்கப்பட்ட இந்த இனப்பரம்பலை மாற்றுகிற இந்த திட்டம் இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது. அமைச்சரவை அங்கீகாரம் கடந்த திங்கட்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல தசாப்தங்களுக்கு முன்னர் நீண்ட காலமாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டம் அது வெவ்வேறு திணைக்களங்களின் மூலமாக அமுல்படுத்தப்பட்டிருப்பது எங்களுக்கு தெரியும். கல்லோயா திட்டத்திலே இருந்து விசேஷமாக கிழக்கின் இனப்பரம்பல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாகவே நகர்ந்து வந்து முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா வடக்கு போன்ற பிரதேசங்களிலேயும் இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டம் அமுலிலே இருக்கிறது. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மணலாறு வெளியோயாக மாறிவிட்டது. இப்படியாக பல பல இடங்கள் முழுக்க மாற்றப்பட்டு இருக்கிறது. இது ஒரு சாம்பிள் மட்டும்தான் என்று இந்த போராட்டம் ஒரு சின்ன சாம்பிள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு விளங்குற மொழியிலையும் ஜனாதிபதிக்கு விளங்குற மொழியிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அமைதியாக ஒரு கொஞ்சம் பேரை மட்டும் கூட்டி இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். இதுக்கும் செவி கொடுக்காமல் இந்த திட்டம் எடுக்கப்படுமாக இருந்தால் அமைதி இல்லாத விதத்திலேயும் நாங்கள் போராட்டம் செய்ய தயார்.
என்று ஜனாதிபதிக்கு சொல்லும்படியாக சாணக்கியன் சிங்கள மொழியிலையும் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இன்றைய தினம் நெடுங்கணி பகுதியில வந்து கிவிலோயா திட்டத்தின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தது. அனைத்து அரசியல் பிரமுகர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டு வவுனியா வடக்கு பிரதேச சபையில வந்து மகஜர் ஒன்றையும் கையளித்திருந்தனர். மக்கள் அனைவருமே இந்த மகஜரை கையளித்தவுடன் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு மகிழ்ச்சியாக விடுகின்றனர்.